திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 951, அதிகாரம் குடிமை. மதுரையில் அரசு புரிந்த ஒரு மன்னர் கோமாரன். அவரது தந்தை வதருங்க பாண்டியன் குறைந்த வயதிலேயே இறந்து விட்டதால் இவர் இளம் வயதிலேயே அரசரானார். சிறந்த பண்புடையவர். இவரது குடையின் கீழ் இருந்த குறுநில மன்னன் உளுண்டன். இவர் வயதில் முதியவர், மிக கொடியவர், மக்களுக்கு பல வகையில் துன்பம் தருபவர். ஆனால் மன்னர் கோமாரனுக்கு சரியாக கப்பம் கட்டி அவருடன் நல்ல உறவினை வைத்திருந்தார். ஒரு நாள் ஒரு கிராமத்து மக்கள் மன்னர் கோமாரனை சந்தித்தனர். தங்களுக்கு தானமாக கொடுத்த நிலத்தை எல்லாம் உளுண்டன் தனது பெயருக்கு மாற்றிவிட்டதாக புகார் செய்தனர். உடனே அரசன் உளுண்டனின் இடத்திற்கு சென்று இது உண்மையா என்று கேட்டார். உளுண்டனோ அது தனக்கு சொந்தமானது என்றும் இவர்கள் சொல்வது மோசம் என்றார். மன்னர் அந்த நிலங்கள் உமதுதான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்க, அதற்கு உளுண்டன் பனையளவு தோண்டினாலும் ஒரு துளி நீர் கூட ஊறாது, அதுதான் அந்த நிலத்தின் அடையாளம் என்றார். மன்னர் ஊர் மக்களோடு அவ்விடத்திற்கு சென்று அந்நிலத்தினை தோண்ட சொல்ல, தோண்டிய ஒரு அடியிலேயே நீர் பீரிட்டது. மன்னர் உளுண்டனை சிறையில் அடைத்தார். வயதில் சிறியவராய் இருப்பினும், ஏன் வறியவராய் இருந்தாலும் கூட நல்ல குலமக்களிடம்தான் இயற்கையாகவே செம்மையும் ஞானமும் சேர்ந்து இருக்கும் என்பதை இற்பிறந்தார் கண் அல்லது இல்லை, இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு என்கிறார் நம் திருவள்ளுவர். நினைப்பது ஒன்று, சொல்வது மாறு, செய்வது வேறாய் இருந்தால் அது தாழ்ந்த குடி. எண்ணமும் சொல்லும் செயலும் ஒன்றானால் அது உயர்ந்த குடி.